12 ராசிகளில் 6வது ராசி, அதாவது ருண ரோக சத்ரு, அதாவது நோய், கடன், எதிரி, இவர்களை வெல்றதுக்கும் சரி, இவங்களை பற்றின குறிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உண்டான ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெண் கையில் நெல் கதிரும் இன்னொரு கையில் விளக்கும் ஏந்தி ஒரு படகு, ஓட்டை விழுந்த ஒரு படகுல பயணிக்கக்கூடிய காட்சி. கன்னித்தன்மை, தூய்மை தன்மை அப்படின்னா கன்னிராசி. ஸோ இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன? உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2, இந்த நட்சத்திரங்கள்லாம் கன்னிராசிக்குள்ளே அடங்கிடுது. இந்த கன்னிராசின்னு சொல்லும்போது ராசிநாதன் யார் தெரியுமா? புதன் பகவான். ஸோ இந்த புதன் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போதே லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. கன்னியை பொறுத்த வரைக்கும் கண்ட சனி அப்படின்றத கொஞ்சம் விலக்கி வைங்க. மொத்தத்தில் ராசிநாதன் சேஃபாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கார். ஜாதகருக்கு வாய்ப்புகள் நிறைந்து இருக்கக்கூடியது தான் இந்த ஆவணி மாத பிறப்பு. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கண்ட சனி மூலியமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சனியோடைய பாதிப்பு, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கனாலும் இந்த ஒருத்தருடைய மனசை புண்படுத்துமே தவிர உடம்பில் கை வைக்காது. இந்த கண்டக சனியை பொறுத்த வரைக்கும் அதுவும் உட்கார்ந்துருக்கிறது 7ஆம் இடத்துல. குடும்ப வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்னஸ் அதிகமாக அனுபவிச்சிட்ருக்கேங்க, என்னால் ஒரு ரிலீஃபாக தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க 12 ராசியில் கன்னிராசி. அப்போ இந்த கன்னிராசி ஜாதகர் அப்படின்னு எடுக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கனாலே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12 சூரியன் கேது இருக்கிறனால இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரணும், இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரணும், இன்னும் குழந்தை பிறக்கலை, இன்னும் கல்யாணம் ஆகலை, எது இல்லையோ அதையே பெரிய பூதமாக ஒழிச்சு காட்டும். ஆனால் கன்னிராசிக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல நன்மைகள், நல்ல வெற்றிகள் இருக்குது. இந்த மைனஸையே யோசித்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் உள்ளுக்குள்ளே பரப்பிக்கிறாங்களே தவிர பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்பிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதகர் நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு தீர்வு உண்டுன்ற ஒரு பாசிட்டிவ் எடுங்க. பொருளாதாரம் 2ஆம் அதிபதி 10ல், வர வருமானங்கள் குறைவு இருக்காது. இந்த மாதம் என்ன வருமானம், இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வர வேண்டியது இருக்குது, இந்த மாதம் எத்தனை வீட்டு வாடகை வர வேண்டியது இருக்குது, இந்த மாதம் வேலையில் எவ்வளோ பணம், அந்த பணம் எப்போதுமே குறையாது. வருமானங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் வேறு ஒருத்த பசங்க வாங்கிட்டாங்க கடன் வாங்கிட்டாங்க, மனைவி வாங்கிட்டாங்க, அந்த கடனை அடைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து தான் பணம் வெளியே போகுமே தவிர உங்களுக்குன்னு ஒரு கடனோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரயமோ கண்டிப்பாக கிடையாது. சிக்கனவாதி, எந்த இடத்துக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சவங்க கடகராசி கன்னிராசி நேயர்கள். அடுத்தவங்க திறமைக்கையே ஊக்குவிக்கக்கூடியவங்க கன்னிராசி நேயர்கள். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும்போது ராசியிலே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்க வேண்டியது தான். அதுக்கு ரொம்ப மூர்க்கத்தனமாக இருந்தீங்கன்னாக்கா அதுவே மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி கொடுத்துரும். செவ்வாய் இந்த மாதம் 29ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. கொஞ்சம் ரிலீஃப், உடம்பை முறுக்கி போட்ட மாதிரி வலிகள் எல்லாம் குறைய போகுது. அடுத்தது 4ஆம் பாவம். சொத்து சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில இடங்களில் நிதானிச்சுட்டு போயிடுறது நன்மைங்க. சரி பரவாயில்ல, இன்னும் 6 மாதம் தள்ளி போட்டோம் விட்டுருங்க. அதை இழுத்து பிடிச்சி பேசும்போது உங்களுக்கு தான் மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கும். சில இடங்கள் அதுவாக நடந்து திருந்தி வந்துச்சுன்னா வெற்றி கிடைக்கும். அதே போல் அம்மாவிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லையா அம்மாவோட மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் மூலமா ஆதாயங்கள் கிடைக்க போகுது. மூத்த குழந்தை வழியில் அனுகூலங்கள் அதிகமாக இருந்தாலும் 2வது குழந்தையோட ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கம் இதில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தையோட 2வது குழந்தைக்கு தான் இம்யூனிட்டி பவர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் இதனும் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதோட கஷ்டங்கள் நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது ஆரோக்கியம் பேசும்போது 6ல் ராகு. நான் தான் சொன்ன மாதிரி தனித்து நோய் கிடையாது. 6ல் ராகு ஒரு சின்ன விஷயத்தை போட்டு அழுத்தி அதன் மூலயமா மனம் சார்ந்த வியாதிகள், அது மூலிமா ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜிஸு, அதே போல் இன்னொரு பயமும் இருக்கும் கன்னி ராசிக்கு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால
செய்வனை யாரோ வச்சுட்டாங்க, என் குடும்பத்துக்கு யாரோ பிரச்சனை பில்லி சுனியம் வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பயமும் கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ராகு தசை நடக்குதுன்னா அதற்கும் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஒரே சரணாகதி பிரித்திங்கிரா தேவி காளிகாம்பாள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பில்லி சூனியத்தோட வீரியங்கள் குறைச்சி கொடுக்கும். இல்லறம் பேசும்போது திருமண பாவந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படணும். ஆனால் இந்த நவகிரகத்திலே சனி பகவான் 7ஆம் இடத்துல அமரும் போது தான் திக்பலம் அப்படின்ற ஒரு பலத்தை பெறுறாரு. திருமணம் அமைகிறத தாமதப்படுத்தியிருந்தாலும் திருமண வாழ்க்கைன்றது ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போர்ட்டுக்கு அவர் மேலே கோவம், நான் என்னோடய ஹஸ்பண்டை திட்டேங்க, என் ஒய்ஃபை திட்டேங்க, புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மனம் ரீதியான புரிதல் கன்னிராசிக்கு ஒரே இது லைஃப் பார்ட்னர் தான். அதுக்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கண்டிப்பாக கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு கோச்சார ரீதியாக செட் ஆகலை. அடுத்தது இப்போ செய்யணுன்ற எண்ணம் தோணும். ஏன்னா தொழில்காரகன் அங்கே இருக்கிறனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்யணுன்ற எண்ணம் தோணும். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும் எடுக்கிற பிஸ்னஸோட ரிஸ்க்கு தெரிஞ்சுட்டு அப்புறமா போகிறது சிறப்பு. கண்மூடித்தனமாக நான் இங்கே பிரச்சனையாக இருக்கேன், எங்கள் வீட்டில் உட்கார முடியல, நான் வெளியில் போகிறேன், நான் இந்த இடத்துல போய் வேலை பார்க்க போகிறேன்னு போகிறது, இங்கே இருக்கிறத விட அங்கே பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அப்போது கொஞ்சம் சனியோட பார்வை எந்தெந்த ராசிக்கெல்லாம் விழுதோ அமைதியாக போகிறது நன்மை. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு போகும்போது தான் அடி பெருசாக விழும். அப்போது எந்த பிஸ்னஸ் செய்யணுன்னு ஆசைப்பட்டாலும் அதோட கைடன்ஸ், அதோட ரிஸ்க்கு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையார் வழியில் தந்தை வழி சொந்தங்களோட அனுகூலம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் மூத்த சகோதரனோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், இல்லை ரொம்ப நாளாக ஃபோனே பேசலை, ரொம்ப நாளாக பார்க்கல, அது திடீர்னு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு சைல்டுஹுட் பசங்களை, ஃப்ரெண்ட்ஸுங்களை, காலேஜ் மேட்டுங்களை பார்த்து மகிழ்ச்சியான தருணங்கள். அதாவது ரெஃப்ரெஷ்னஸ் என்னென்ன பண்ணிக்கலாமோ கன்னிராசிக்கு அது சூப்பராக ஏற்படுத்தி கொடுக்கும். 10ல் குரு பகவான் தொழில் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் மாதத்தோட கடைசிக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் வர வேண்டியது இருக்கோ அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில ஆர்டர்ஸ் பர்மனெண்ட்டு மாதமானால் நீங்கள் இந்த இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி விஷயத்தில் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, முதல் விஷயம், இந்த மாதத்தில் 2 பிரதோஷத்துக்கும் சிவனுக்கு அரிசி மாவு வாங்கி கொடுங்க. பல தடைகள் நீங்கிறது இல்லாமல் மன தெளிவையும் அந்த சிவன் மூலிமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, முடியாத பட்சத்துக்கு கோசாலையில் போங்க. கோவிலுக்குள்ளே இருக்க கோசாலைன்னு மட்டும் இல்லை, வெளியில் ரோடுகளில் இருக்கக்கூடிய கோசாலைகள். சில பேர் நான் பசுக்கு மட்டும் தான் சாப்பாடு கொடுப்பேன், நாங்கள் பசுவோட வகைகள் தான் எருமை, எல்லாத்துக்கும் காளை மாடு, இதுங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்புகளை ஏற்படும். ஏன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்தோட மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளை மாடு தான். ஸோ இந்த காளை மாடுகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.